கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக்கொண்டு, தெய்வமே, இந்த நேரம் முழுதும் எங்களுடன் நீ இருந்து வழி நடத்தியருளும். எவ்வாறு எரிக்கோ மதிலானது தகர்ந்து போனதோ அதே போல் எங்களை சுற்றி இருக்கின்ற எல்லா தடைகளையும் நீ தம்மை தகர்த்தருளும். எங்களுடைய வேதனைகள், நோய்கள், பிரச்சனைகள், எங்களுடைய பலவிதமான சந்திப்பு சவால்கள் அனைத்தையும் கரங்கள் நாங்கள் விட்டு தருகிறோம் சொல்லிக்கொண்டு மௌனமாக ஒரு நிமிஷம் ஜெபம் செய்து எந்த நோக்கத்திற்காக இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கிறோமோ அதை மனதில் கொண்டு வந்து இந்த வழிபாட்டில் நாம் பங்கெடுக்கும். நற்கநாதரை கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். இறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை. சேர்ந்து அன்பின் இறைவனே, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை. ஆறுதலின் நாயகனே ஆராதனை, ஆற்றலின் ஊற்றி ஆராதனை. ஆறுதலின் நாயகனே ஆராதனை, ஆற்றலின் ஊற்றி ஆராதனை. உயர்த்தி ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாயகரே ஆராதனை. சேர்ந்து ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாயகரே ஆராதனை. தாழ்த்தி தட்டி அன்பின் இறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை. அன்பின் இறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை. ஆண்டவரே, இனிய முகமை மக்கு ஆராதனை. உம்முடைய பொன்னான முகத்தை நீ தாமே எனக்கு வெளிப்படுத்துகிறீரே. தூய ரத்தத்தினால் எங்களை அபிஷேகம் செய்து கொண்டு வருகின்றீரே. நன்றி ஆண்டவரே. பலவிதமான பாதிகளோடு இல்ல நான், பல சோர்வோடு இருக்கிற என்னை நீ தாமே உம்முடைய அற்புதமான முகத்தை காட்டிக்கொண்டு வெளிப்படுத்துகின்றீர். உம்மை காண்கின்றவர்கள் யாரும் வெட்கத்துக்கு உள்ளாக மாட்டார்கள். உம்மை தேடி வந்தவர்கள் யாரும் வெறும் கேட்டு போக மாட்டார்கள். நீ தாமே வெளிப்படுத்தியிருக்கின்றீர். நன்றி தேவனை சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு உரத்த குரலில் சந்தோஷத்தோடு கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம். இனிய முகமே ஆராதனை, இரக்கத்தின் இறைவா ஆராதனை. இனிய முகமே சேர்ந்து பாடி இரக்கத்தின் இறைவா, உண்மைக்கு சாட்சியே ஆராதனை. உயிருள்ள இறைவா ஆராதனை. சேர்ந்து உண்மைக்கு சாட்சியே ஆராதனை. உயிருள்ள இறைவா ஆராதனை. உயர்த்தி ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாயகரே ஆராதனை. சேர்ந்து ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாயகரே ஆராதனை. தாழ்த்தி தட்டி அன்பின் இறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை. அன்பின் இறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை. ஊனத்தை எடுத்து மாற்றுகிற தெய்வம், ஊமையர்களை பேச வைக்கிற தெய்வம், நம்முடைய உடலில் இருந்த ஊனங்கள், மனதில் உள்ள ஊனங்கள் எடுத்து மாற்றின தெய்வம், அற்புதங்களும் அடையாளம் செய்கின்ற தெய்வம், விடுதலை தருகிற தெய்வம், சௌக்கியம் தருகிற தெய்வம், மனக்காயங்கள் எடுத்து மாற்றிய தெய்வம். தெய்வமே, நோய்களை எல்லாம் குணப்படுத்துகின்றீரே, மனக்காயங்கள் எல்லாம் நீத்தமை ஆற்றுகிறீரே. நன்றி ஆண்டவரை சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு இயேசுவை உற்று நோக்கி வண்ணமாக உரத்த குரலில் கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம். ஊனத்தை களைபவரே ஆராதனை, ஊமையரை பேச வைப்பீர் ஆராதனை. ஊனத்தை களைபவரே ஆராதனை, ஊமையரை பேச வைப்பீர் ஆராதனை. எளிய மனம் கொண்டவரே ஆராதனை, எங்களுக்காய் மரித்தவரே ஆராதனை. எளிய மனம் கொண்டவரே ஆராதனை, எங்களுக்கு
எனக்காய் மரித்தவரே ஆராதனை. உயர்த்தி வீசி ஆராதனை உமக்கு ஆராதனை. நற்கருணை நாயகரே ஆராதனை. சேர்ந்து ஆராதனை உமக்கு ஆராதனை. நற்கருணை நாயகரே ஆராதனை. தாழ்த்தி தட்டி அன்பின் இறைவனே ஆராதனை. அகிலத்தை ஆண்டவரே ஆராதனை. அன்பின் இறைவனே ஆராதனை. அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை. ஆண்டவரே, ஏழையாக பிரிந்தீர், ஏழையாக கடந்து வருகின்றீர். எங்களுடைய ஏழ்மையில் நீ தாமே கடந்து வருகின்றீர். எங்களுடைய ஏழ்மையை எடுத்து மாற்றுகின்றீர். பலவீனத்தோடு இருக்கிற எங்களை நீ தாமே சக்திப்படுத்துகின்றீர். நன்றி தேவனை சொல்லிக்கொண்டு, ஏழையாக பிறந்தவர், ஏழையாக வந்தவர், நம் மத்தியில் இருக்கின்றவர், அந்த தெய்வத்தை ஒன்று சேர்த்து கொண்டு உரத்த குரலில் கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம். ஏழையாக பிறந்தவரே ஆராதனை. ஏளனத்தை ஏற்றவரே ஆராதனை. ஏழையாக பிறந்தவரே, ஏளனத்தை ஏற்றவரே, ஐயம் தீர்த்தவரே ஆராதனை. 5 அப்பம் பலுகச் செய்தீர் ஆராதனை. ஐயம் தீர்த்தவரே ஆராதனை. 5 அப்பம் பலுகச் செய்தீர் ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. நற்கருணை நாயகரே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. நற்கருணை நாயகரே ஆராதனை. அன்பின் இறைவனே ஆராதனை. அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை. அன்பின் இறைவனே ஆராதனை. அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. நற்கருணை நாயகரே ஆராதனை. சேர்ந்து ஆராதனை உமக்கு ஆராதனை. நற்கருணை நாயகரே கரங்களை தாழ்த்தி கட்டிக்கொண்டு ஆராதனை உமக்கு ஆராதனை. நற்கருணை நாயகரே ஆராதனை. 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 ஆராதனை உமக்கு ஆராதனை. நாயகரே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நாயகரே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. நற்கருணை நாயகரே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. நற்கருணை நாயகரே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. நற்கருணை நாயகரே ஆராதனை. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு அன்பின் இறைவனே அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை என்று பாடுவோம். ஆராதனை. அன்பின் இறைவன் ஆராதனை. அன்பின் இறைவனே ஆராதனை. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து இயேசு விட்டு நோக்கிய வண்ணமாக, தேவவே, நாங்கள் வாழ்கின்ற சூழல் நீ தாமே நன்கு அறிந்திருக்கின்றீர். எங்களுடைய வேதனைகள், காயங்கள் எல்லாம் நீ தாமே நன்கு அறிந்திருக்கின்றீர். இந்த தவ காலத்தில் தாய் வழியாக நாங்கள் பயணிக்கின்ற பொழுது, உம்முடைய பாடுகள் எல்லாம் நாங்கள் தியானிக்கின்ற சமயத்தில் இவருடைய தடைகள் எல்லாம் நீங்கி போவதை நாங்கள் உணர்கின்றோம். இந்த எரிக்கோ பெரியர் வழியாக, இந்த எரிக்கோ ஜெப வழியாக எங்களுடைய குடும்பத்திலும் தனிப்பட்ட முறையிலும் நாங்கள் சந்திக்கின்ற பல தடைகள், பல நெருக்கடிகள், அதை எல்லாவற்றையும் திருசன்னதி நாங்கள் விட்டு தருகின்றோம். தெய்வமே ஏற்றுக்கொள்ளும், எங்கள் ஆசீர்வதியும். தாய் வழியாக உம்முடைய உடன் இருப்பை நீ தாமே வெளிப்படுத்தியிருக்கின்றேன். அந்த தாய் வழியாக சொல்கின்றீர், என் நெஞ்சினில் குடியிருக்கும் மகளே மகளே, ஒரு நாளும் நீ கவலைப்படாதே. என் மகன் இயேசு உன்னோடு இருக்கின்றார். அவர் என்றும் உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். அவர் உன்னை என்றும் பாதுகாப்பு கொடுத்து கொண்டே இருப்பார்.
அந்த தாய் சொல்கிற வார்த்தைகள். மாதாவே, நான் பல தடைகளோடு இருக்கின்றேன், வேதனையோடு இருக்கின்றேன், எனக்கு ஜெபிக்க தெரியாது என்று நாம் சொன்ன போதில்லை, இது தாய் உனக்காக எனக்காக வேண்டுவதை நான் காண்கின்றோம். மக்களே, ஜெபமாலை என்பது இறை வார்த்தை அடங்கியிருப்பதுதான் ஜெபமாலை. இயேசுவின் நாமத்தை சொல்லுவதுதான் ஜெபமாலை. அவ்வாறு எரிக்க ஜெபத்தில் அந்த கையில் ஜெபமாலையும் எடுத்துக்கொண்டு நாம் ஒரு தடவை நாம் சுற்றி வருகின்ற பொழுது எல்லாமே தனிப்பட்ட முறையிலும் நம்முடைய குடும்பத்திலும் நாம் காண்கின்ற எல்லா தடைகளையும் ஒவ்வொன்றாக தெய்வம் உடைத்து கொண்டே இருக்கின்றார். அந்த தாய் சொல்கிற வார்த்தை, மகளே மகளே, நான் இருக்கின்றேன், தைரியம் கொள் என்னுடன். என் நெஞ்சினில் குடியிருக்கும் மகனே மகளே, நீ உன் தாய்மறி நான் உன்னோடுள்ளே, கண் கலங்காதே நீ. என் நெஞ்சினில் குடியிருக்கும் மகனே மகளே, நீ உன் தாய்மறி நான் உன்னோடுள்ளே, கண் கலங்காதே நீ. அந்த தாய் சொல்ற வார்த்தை, உன் காலடிகள் சறுக்கின்ற பொழுதெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன். உன் மனதில் கவலைகள் கடந்து வருகின்ற பொழுதெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன். வழி தவறி நீ போவாய், பலரும் உன்னை வழி தவறி உன்னை கொண்டு போவார்கள். நீ இதுதான் உண்மை, இதுதான் சரியான பாதை என்று நினைத்து நீ போகிற சமயத்தில், ஆனால் உனக்கு தெரியாது அது தவறான பாதை என்று உனக்கு தெரியாது. ஆனால் நீ போகிற பாதை அது பல திண்மைகள் போய் கொண்டு வந்து சேர்க்கும். மகளே மகளே, கவலைப்படாதே, இதோ நான் இருக்கிற உன்னுடன். நீ எந்த இடத்துக்கு சென்றாலும் சரி, உன்னை நான் திரும்பி கொண்டு வருவேன். காரணம், என் மகன் இயேசு இதோ உன்னை என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றார், வா என்று சொல்லிக்கொண்டு அழைக்கின்ற தெய்வம். உன் காலடி சறுக்கும் போதெல்லாம் என் தாய்மடி உன்னை தாங்கி நிற்கும். உன் மனதில் கவலை எழும்போது என் ஆறுதல் உன்னை மகிழ்விக்கும். உன் காலடி சறுக்கும் போதெல்லாம் என் தாய்மடி உன்னை தாங்கி நிற்கும். உன் மனதில் கவலை எழும்போது என் ஆறுதல் உன்னை மகிழ்விக்கும். என் மகன் இயேசு துணை இருப்பார், நம் ஆண்டவர் இயேசு துணையுள்ளார். நம் ஆண்டவர் இயேசு துணையுள்ளார். என் நெஞ்சினில் குடியிருக்கும் மகனே மகளே, நீ உன் தாய்மறி நான் உன்னோடுள்ளே, கண் கலங்காதே நீ. மீண்டும் தாய் சொல்ற வார்த்தை, இதோ ஆண்டவர், என் வீட்டில் யாரோ செய்வினை வைத்திருக்கின்றார்கள், என் வீட்டில் யாரோ மந்திரங்கள் போட்டிருக்கின்றார்கள், எனக்கு எதிராகவே எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. எங்கு சென்றாலும் தோல்விகள், வெற்றிகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிற சமயத்தில் தோல்விகள். எனக்கு எண்ணம் தெரியவில்லை, நன்றாகத்தான் இருந்தோம், திடீரென்று என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை கடந்து வருகிறது. நன்றாக உறவுகள் இருந்தது, ஆனால் இன்று நாங்கள் பிரிந்து கொண்டிருக்கின்றோம், என்னவென்று தெரியவில்லை, எங்களுக்கு எதிராக பலரும் போய்கொண்டே இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு பயத்தில் நாம் இருக்கின்ற போதும், குடும்பத்தில் திண்மைகளும் தீய சக்திகளும் தீய கட்டுகள் எல்லாம் இருக்கின்ற போதிலும், இதை தாய் சொல்ற வார்த்தை, அன்பு மகளே மகளே, நான் உன்னோடு இருக்கின்றேன், ஒருபோதும் உங்களுக்கு ஒரு கவலை மாடுக்காது. காரணம், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, என் மகன் இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்களை என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றார், வா என்று சொல்லிக்கொண்டு நம்மை அழைக்கின்ற தாய் மரியாள். மந்திர தந்திர நடுவினிலே இருள் சூழ்ந்த வீட்டினிலே குடும்பம் துயரத்தில் மூழ்கையிலே கதி கலங்கி நீ போகாதே. சேர்ந்து மந்திர தந்திர நடுவினிலே இருள் சூழ்ந்த வீட்டினிலே
இருப்பார். நம் ஆண்டவர் இயேசு துணையுள்ளார். நம் ஆண்டவர் இயேசு துணையுள்ளார். என் நெஞ்சினில் குடியிருக்கும் மகனே மகளே நீ உன் தாய்மறினா உன்னோடுள்ளே கண் கலங்காதே நீ. இணைந்தவர் பிரிந்து வாழ்கிற சமயத்தில், பிரிந்தவர்கள் இதை விட்டு வந்தவர்கள் விட்டு போகிற சமயத்தில் ஏற்படுற பாதிப்புகள், குழப்பங்கள். கணவன் மனைவி இணைந்து வாழ்ந்தார்கள், ஆனால் இதோ பிரிந்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் இணைந்தார்கள், பிறகு பிரிந்து கொண்டு சண்டை போட்டு வாழ்கிறார்கள். இதோ உன்னை நம்பி நான் வந்தேன், உன்னை நம்பி நான் வந்த பொழுது என்னை விட்டு நீ போய்விடுகின்றாய் என்று சொல்லிக்கொண்டு வாழ்கின்ற கணவன் மனைவி. கடைசி வரைக்கும் உன் கூட நான் இருப்பேன் என்று சொன்னீர், கடைசியில் என்னை விட்டு நீ தூர போய்விட்டாயே. இன்று எல்லாம் இருந்தும் அனாதையாக இருக்கின்ற ஒரு சூழல். தெய்வமே, எந்த மனிதர்களை நான் நம்பி இருந்தேனோ அதே மனிதர்கள் இதை இன்று எனக்கு எதிராக போய்விட்டார்கள். இன்று எனக்கு யாரும் இல்லை, எல்லாம் இருந்தும் அனாதையாகத்தான் நான் இருக்கின்றேன். இயேசுவே, முழுமையாக விட்டு தருகின்றேன். மாதாவே, எனக்காக பரிந்து பேசும். இணைந்தவர் பிரிந்து வாழ்கையிலே, வந்தவர் விட்டு போகையிலே, உங்களை நான் ஒன்றிணைப்பேன், என்றும் உங்களுக்காய் பரிந்துரைப்பேன். சேர்ந்து இணைந்தவர் பிரிந்து வாழ்கையிலே, வந்தவர் விட்டு போகையிலே, உங்களை நான் ஒன்றிணைப்பேன், என்றும் உங்களுக்காய் பரிந்துரைப்பேன். என் மகன் இயேசு துணை இருப்பார். நம் ஆண்டவர் இயேசு துணையுள்ளார். நம் ஆண்டவர் இயேசு துணையுள்ளார். என் நெஞ்சினில் குடியிருக்கும் மகனே மகளே நீ உன் தாய்மறி நான் உன்னோடுள்ளே கண் கலங்காதே நீ. Praise the Lord. Hallelujah. எழுந்து நிற்போம். அன்பானவர்களே, ஞாபகம் இருக்கட்டும், 2 வரிசையாகத்தான் நீங்கள் இருக்க வேண்டும். வருகிறவர் 2 வரிசையாக போக வேண்டும். இந்த சைடில் இருக்கிற நாற்காலிகள் எல்லாம் ஒரு ஓரமாக அடுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். 2 பேர் போகிற விதத்தில் அங்கே இடத்தை ஒதுக்கி விட்டுக் கொள்ளுங்கள். நற்கவிநாதர் முன்ன பின்னால் இடத்தை விட்டு கொண்டு நீங்கள் போக வேண்டும். 2 வரிசையாக பொறுப்பாளர்கள் அது வரிசை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். கையில் ஜெபமாலை இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே எல்லா நன்மைகளும் நிறைந்த அன்பு இறைவா, கெட்ட மனிதரும் நன்றில்லாத பாவிகளுமாயிருக்கிற எங்கள் மீது அளவில்லாத மாட்சி கொண்டிருக்கிற திரு சந்நிதியிலே இருந்து ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாயிருந்தாலும் அளவில்லாத உமது இரக்கத்தை நம்பிக்கொண்டு உமது மாட்சிக்காகவும் அன்னை மரியாவின் புகழ்ச்சிக்காகவும் இந்த 53 மணி ஜெபமாலை தொடுக்க ஆசையாயிருக்கின்றோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்து எவ்வித கவன சிதறலும் இல்லாமல் முடிக்க உம்முடைய அருளை எங்களுக்கு தந்தருளுமாமேன். சேர்ந்து விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நம்புகின்றேன். இவர் தூயாவியால் கருவுற்று கன்னி மரியாவிடம் இருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி
எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கே இருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரே நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பே நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பே நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். மெய்யான இறைவனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருக்கின்ற இயேசு கற்பித்த ஜெபத்தை சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். தந்தையாக இறைவனுக்கு மகளாயிருக்கிற புனித இறை அன்னையே, எங்களிடம் நம்பிக்கை பலனளிக்கும்படியாகும் திருமைந்தனை மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். திருமகனாகிய இறைவனுக்கு தாயாயிருக்கிற புனித இறை அன்னையே, எங்களிடம் அந்நம்பிக்கை வளரும்படியாகும் திருமைந்தனை மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தூயாவியராய் இறைவனுக்கு மிகவும் ஏற்படவாயிருக்கிற புனித இறை அன்னையே, எங்களிடம் அன்பு வளரும்படியாகும் திருமைந்தனை ஒன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த முதல் ரகசியம் இயேசு இரத்த வேர்வை சிந்தை நாம் தியானிப்போம். விசேஷமாக இது உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த போரை மனதில் கொண்டு வருவோம். ஆண்டவரே, உலக சமாதானத்திற்காக நாங்கள் வேண்டுகின்றோம். இன்றைய போரை நிறுத்துவதற்கு வேண்டிய அனைத்து காரியங்களும் நீ தாமே முன்னே ஏற்பாடு செய்தல்லும். நாட்டு தலைவர்களுக்கு நல்ல தெய்வீக ஞானத்தை கொடுத்தல்லும். இது தவறு, இது கூடாது என்ற உணர்வை அவருக்கு நீ தாமே கொடுத்தல்லும். ஒருவர் அடித்துக்கொண்டு இல்லாமல் ஒருவரை புரிந்து கொண்டு மற்றவர்களை உணர்வுகளை புரிந்து கொண்டு நாட்டின் மக்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு போரை நிறுத்துவதற்கான வழிகளை நீ தாமே அவர்கள் காட்ட வேண்டும் ஒப்புறுத்து கொண்டு விசேஷமாக இந்த ரகசியத்தை சொல்லி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலோ வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓயனேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இந்த இரண்டாவது ரகசியம், இயேசு கற்றுணில் அடிக்கப்பட்டது நாம் தியானிப்போம். இந்த சமயத்தில் போரில் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களையும் மனதில் கொண்டு வருவோம். குறிப்பாக குழந்தைகள், எத்தனையோ கை குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே சமயத்தில் பலவிதமான காரியங்களை இழந்தவர்கள், உறவுகளை இழந்தவர்கள், வீடுகளை இழந்தவர்கள். தெய்வமே, அவர்கள் அத்தனை பேர் நீ தம்மை காத்து இறைச்சி தருளும். நிலத்தை இடத்தை இழந்தவர்கள், பலவிதமான இழப்பை பெற்றவர் அத்தனை பேரும் கரங்களை விட்டு தரும். நீ தாமே அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை பல மனிதர்கள் வழியாக செய்து கொடுக்க வேண்டும் என்று பொறுத்துக்கொண்டு விசேஷமாக இந்த இரண்டாவது சொல்லி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இந்த மூன்றாவது ரகசியம், இயேசு முள்முடி தரித்திடம் தியானிப்போம். நீங்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த வழிபாட்டுக்கு நீங்கள் கடந்து கொள்கிற அந்த நோக்கத்தை மனதில் கொண்டு வாருங்கள். வேதனைகள், உடல் வேதனைகள், நோய்கள், மன வருத்தங்கள், மன காயங்கள், குடும்ப பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மனதில் கொண்டு வா. தனிப்பட்ட முறையில் நீ சந்திக்கின்ற பலதையும் மனதில் கொண்டு வாருங்கள். ஆண்டவர், இது முடிந்தவுடனே நான் விடுதலை பெற வேண்டும், சௌக்கியம் பெற வேண்டும், தூய ஆவி வழியாக நான் அர்த்தனினம் பெற வேண்டும். இதோ தாய் வழியாக ஒப்பு கொடுக்குற சமயத்தில் நீரே எனக்கு அனைத்தையும் பெற்றுத்தரணும்னு சொல்லிக்கொண்டு இனி எந்த நோக்கத்திற்கு வந்தாயோ அந்த நோக்கத்தை மனதில் கொண்டு வா. கொண்டு வந்து அத்தனை இறைப்பாதம் விட்டு கொடுத்துக்கொண்டு பக்தி உணர்வோடு நாம் பாடி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களே மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாம் ஆண்டவர் இயேசுவும் ஆசீர் பெற்றவரே, ஆசீர் பெற்றவரே.
புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் இறப்பின் வேளையில் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாம் ஆண்டவர் இயேசுவும் ஆசீர் பெற்றவரே, ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாம் ஆண்டவர் இயேசுவும் ஆசீர் பெற்றவரே, ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாம் ஆண்டவர் இயேசுவும் ஆசீர் பெற்றவரே, ஆசீர் பெற்றவரே. சேர்ந்து புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாம் ஆண்டவர் இயேசுவும் ஆசீர் பெற்றவரே, ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாம் ஆண்டவர் இயேசுவும் ஆசீர் பெற்றவரே, ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்
கனியாம் ஆண்டவர் இயேசுவும் ஆசீர் பெற்றவரே, ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் சேர்ந்து பாடி. உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாம் ஆண்டவர் இயேசுவும் ஆசீர் பெற்றவரே, ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாம் ஆண்டவர் இயேசுவும் ஆசீர் பெற்றவரே, ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். நான்காவது ரகசியம், இயேசு சிலுவை சுமந்து சென்றதை நாம் தியானிப்போம். நம்முடைய குடும்பத்தை மனதில் கொண்டு வாருங்கள். உங்கள் குடும்ப அங்கத்தினர்கள், கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், சகோதரன், சகோதரி, இவர்களுடைய வாழ்க்கை முறை, இவருடைய விசுவாச வாழ்க்கை முறை, இவருடைய சூழல்கள், இவர்கள் சந்திக்கின்ற பல பிரச்சனைகள், பல சவால்கள், பல தடைகள், திருமண தடைகள், வேலை வாய்ப்பு தடைகள், குழந்தை பாக்கிய தடைகள், உடல் வருத்தங்கள், நோய்கள், குடும்பம் சந்திக்கின்ற பல நெருக்கடிகள், கடன் தொல்லைகள், பொருளாதார நெருக்கடிகள், என்னெல்லாம் நீங்கள் சந்திக்கின்ற குடும்பத்தில் என்னெல்லாம் பிரச்சனைகள் சந்திக்கிறீர்களோ அதையெல்லாம் மனதில் கொண்டு வாருங்கள். கொண்டு வந்து இறை சன்னதியில் விசேஷமாக பக்தி உணர்வோடு நாம் ஜெபிப்போம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம் சத்தமாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.
புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஐந்தாவது ரகசியம், விசேஷமாக இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தினம் தியானிப்போம். இந்த சமயத்தில் இந்த ரகசியத்தில் நம்முடைய நாட்டில் நடைபெறவிருக்கின்ற எலெக்ஷனை தேர்தலை மனதில் கொண்டு வருவோம். நல்ல அதிகாரிகள் நமக்கு தேவைப்பட வேண்டும். நல்ல ஆளுமை உள்ள அதிகாரிகள் நமக்கு தேவை. மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய அதிகாரிகள் நமக்கு தேவைன்னு சொல்லிக்கொண்டு, அதே சமயத்தில் இந்த தேர்தலுக்கு பொறுப்பை எடுத்துக்கொண்டிருக்கிற எல்லா அதிகாரிகளும் அவர்கள் கடவுளுக்கு ஏற்றபடியே, அவர்கள் மனசாட்சிக்கு கடவுளுக்கு மனசாட்சிக்கு ஏற்றபடியே உண்மையாகவே செயல்பட வேண்டும் என்றும், எந்த ஒரு திண்மைகளுக்கும் தீய சக்திகளுக்கும் அவர் அடிமையாகாமல் நேர்மையோடு அவர் செயல்படுவதற்கு விசேஷம் ஒப்புடுவோம். மக்களும் நல்ல முறையை நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேவையான ஞானத்தை தெய்வமே நீ தாமே மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒப்புடுத்துக்கொண்டு விசேஷமாக இந்த ரகசியத்தில் நாம் சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகிலும் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களே மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். கரங்களை உயர்த்தி சேர்ந்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலோ வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலோ வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாய், பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலோ வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலோ வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலோ வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலோ வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலோ வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலோ வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலோ வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலோ வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்டு உலக பாதையில் நடத்தியருளும். முதியரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். முதன்மை வானத்துதரான கேலே, வானத்துதரான கபிரியலே, ரஃபேலே, திருத்துதர்களான பேதுருவை, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் இப்போது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் உங்கள் புகழ்வர்களோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகின்றோம். ஆமென். இந்த சமயத்தில் உடல் வருத்தத்தோடு இருக்கிறவர்கள் நீங்கள் விசேஷமாக மன்றாடுங்கள். நோய்கள் நீங்க வேண்டியவர்கள் நீங்கள் முடிந்தால் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி கொண்டு அல்லது நெஞ்சோடு சேர்த்து வைத்துக்கொண்டோ உங்களுக்கு எப்படி சௌகரியமோ ஒன்று வலது கரம் உயர்த்தி கொள்ளுங்கள் அல்லது வலது கரம் நெஞ்சோடு சேர்த்து வைத்துக்கொண்டு நோய்களிலிருந்து விடுதலை பெற வேண்டியவர்கள் விசேஷமாக ஒப்புடுத்து கொண்டு இந்த மன்றாட்டு மாலை நாம் ஜெபிப்போம். சேர்ந்து குரல் எழுப்பி, ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட மகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் புனித இரக்கமாயிரும். மரியே, எங்களுக்காக வேண்டி இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டி கண்ணீருள் சிறந்த கன்னியே, எங்களுக்காக வேண்டி கிறிஸ்துவின் அன்னையே, எங்களுக்காக வேண்டி இறையருளின் அன்னையே, எங்களுக்காக வேண்டி தூய்மை மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டி கண்ணிமை குன்றா அன்னையே, எங்களுக்காக வேண்டி அன்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டி வியப்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டி நல்ல ஆலோசனை அன்னையே, எங்களுக்காக வேண்டி கொள்ளும். மீட்பரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டி திரு அவையின் அன்னையே, எங்களுக்காக வேண்டி அறிவு மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டி போற்றுதற்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டி வல்லமையுள்ள அன்னையே, எங்களுக்காக வேண்டி தயையுள்ள அன்னையே, எங்களுக்காக வேண்டி நம்பிக்கைக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டி நீதியின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டி ஞானத்திற்கு உறைவிடமே, எங்களுக்காக வேண்டி எங்கள் மகிழ்ச்சியின் ஊற்றே, எங்களுக்காக வேண்டி ஞான பாத்திரமே, எங்களுக்காக வேண்டி மகிமைக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டி பக்தி நிறை பாத்திரமே, எங்களுக்காக வேண்டி மறைப்பொருளின் நறுமலரே, எங்களுக்காக வேண்டி தாவீது அரசரின் கோபுரமே, எங்களுக்காக வேண்டி தந்தமயமான கோபுரமே, எங்களுக்காக வேண்டி பொன்மயமான ஆலயமே, எங்களுக்காக வேண்டி உடன்படிக்கையின் பேழையே, எங்களுக்காக வேண்டி விண்ணகத்தின் வாயிலே, எங்களுக்காக வேண்டி விடியற் காலையின் விண்மீனே, எங்களுக்காக வேண்டி நோயுற்றோரின் ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டி பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டி புலம்பெயர்ந்தோரின் ஆறுதலே, எங்களுக்காக வேண்டி துயர் வருவோருக்கு தேற்றரவே, எங்களுக்காக வேண்டி கிறிஸ்துவர்களுடைய சகாயமே, எங்களுக்காக வேண்டி வான தூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டி முதுபெரும் தந்தையரின் அரசியே, எங்களுக்காக வேண்டி இறைவாக்கினர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டி திருத்தூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டி மறைசாட்சிகளின் அரசியே, எங்களுக்காக வேண்டி இறையடியார்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டி கன்னியரின் அரசியே, எங்களுக்காக வேண்டி அனைத்து புனிதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டி அமல உற்பவியான அரசியே, எங்களுக்காக வேண்டி விண்ணேற்பு பெற்ற அரசியே, எங்களுக்காக வேண்டி திருச்சபையின் அரசியே, எங்களுக்காக வேண்டி குருக்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டி குடும்பங்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டி அமைதியின் அரசியே, எங்களுக்காக வேண்டி கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களே பொறுத்தருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டே கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும். ஜெபிப்போமாக. இறைவா, முழு மனதுடன் திருத்தால் வணிந்திருக்கும் இக்குடும்பத்தை அந்நோக்கி அருளும். எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பரிந்துரையால் பகைவர் அனைவரின் தாக்குதலில் இருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் சேர்ந்து ஜெபிப்போம். வாழ்க அரசியே, தயமிகுந்த அன்னையே, எங்கள் வாழ்வே இனிமையே, அடைக்கலமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாளின் மக்கள் நாங்கள், தாயே என்றுமை கூவி அழைக்கின்றோம். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருந்து உம்மை நோக்கி கதறி அதழுது பெருமூச்சு விடுகின்றோம். ஆதலால் எங்களுக்காக பரிந்துரைக்கும் தாயே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரும். உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவை எங்கள் இன்மை வாழ்வின் இறுதியில் காண செய்யும்.
கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிய கன்னி தாயே, இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணேற்பமடைந்த கன்னித்தாயான மரியாவின் உடலும் ஆன்மாவும் தூயாவியாரின் அருளால் உம்முடைய திருமகனுக்கு கொண்ட இல்லமாக இருக்க ஏற்கனவே நியமித்தருளினீரே. அந்த தூய தாயை நினைத்து மகிழ்கிற நாங்கள் அவருடைய இரக்கமுள்ள பரிந்துரையால் இவ்வுலகின் எல்லா துன்ப துயரங்களிலிருந்தும் இறப்பில் இருந்தும் எங்களை மீட்கும்படி செய்தருளும். எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நோயோடு இருக்கிறவர்கள், வருத்தத்தோடு இருக்கிறவர்கள், அவர்கள் எழுந்து முன்னால் வந்து முழுந்தாற்படியிட்டுக் கொள்ளுங்கள். யாராவது விடுதலை பெற வேண்டும், உடல் ரீதியாக சிறுசு முதல் பாதம் வரைக்கும் அப்படி யாராவது இருக்கிறீர்கள் என்றால் அவர்கள் முன்னால் வந்து விடுங்கள். குறிப்பாக காது வேதனை உள்ளவர் யாராவது இருக்கீங்களா? காது வேதனை உள்ளவர்கள், அதே மாதிரி கண் எரிச்சல் உள்ளவர்கள், கண் சம்பந்தப்பட்டது, இதோ புனித பெர்னத்தோட ஜெபத்தை நாம் பாடுகிற சமயத்தில் தெய்வம் நமக்கு விடுதலையும் சௌக்கியங்களும் நமக்கு தவிர முன்னால் வந்து முன்னால் விட்டுக் கொள்ளுங்கள். முன்னால் வந்து விடுங்கள். நற்கநாதர் முன்னால் வந்து நின்று கொள்ளுங்கள். அம்மா மாதாவே, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இதோ நாங்கள் இருக்கின்றோம். பல வேதனைகள், பல பாரங்கள், பல கவலையோடு நாங்கள் இருக்கின்றோம். ஜெரிக்கோ ஜெபத்தின் வழியாகவே எல்லா தடைகளும் நோய்களும் நினைத்தாமே எங்களுக்கு விடுதலை தருகின்றேன். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த பாடல் பாடிக்கொண்டிருக்கிற சமயத்திலே நீ விடுதலையும் சௌக்கியங்களும் நீ பெற்றுக்கொண்டு இருப்பாய். இறை சன்னதியும் உன்னை பார்வை நற்கநாதர் மீது இருக்கும்படி இங்கே செய்துள்ளோம். அருட்தந்தையர்கள் தாங்கள் இருக்கிற இடத்திலிருந்தே உங்களுக்காக இதோ அவர்கள் மௌனமாக ஜெபம் செய்து கொண்டிருப்பார்கள். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோம். தாகத்தோடு மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோம். உம் உதவி நாடி வந்தவர்கள் யாரும் கைவிடப்பட்டாரில்லை அம்மா. உதவி நாடி வந்தவர்கள் யாரும் கைவிடப்பட்டாரில்லை அம்மா. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோம். வயிறு சம்பந்தப்பட்ட வேதனையிலிருந்து தெய்வம் சௌக்கியம் கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். பல வேதனையோடு இருக்கின்றார்கள். கிட்னி நோய்களிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். முதுகு வேதனை, முதுகில் நல்ல ஒரு கட்டி எதுவும் உண்டு, முதுகு வேதனையிலிருந்து விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். குடும்பத்தில் சண்டை நடந்திருக்கின்றது, குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை, சண்டை வந்து கொண்டிருக்கிறதுனால் அன்று நேற்று இரவு நடந்திருக்கின்றது. தற்கொலை எண்ணத்திலும் அவர் இருந்திருக்கிறார்கள். இதோ பாரத்தை இறக்கி வைக்க வேண்டும் இங்கு வந்திருக்கிறார்கள். தெய்வம் இதோ அந்த நபரை ஆசீர்வதிக்கின்றார். குடும்பத்தில் சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். சேர்ந்து பாடி ஜெபிப்போம். கன்னியரின் அரசியே, கன்னியே, தயையுள்ள தாயே, என் அம்மா. கன்னியரின் அரசியே, கன்னியே, தயையுள்ள தாயே, என் அம்மா. உம் திருப்பாதம் அருகின்றோம் நாங்கள், உம்மிலே சரணம் வைக்கின்றோம். உம் திருப்பாதம் வருகின்றோம் நாங்கள், உம்மிலே சரணம் வைக்கின்றோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்
அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோம். எங்களுக்கு யாரும் இல்லையே என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்ற 3 குடும்பத்தை தெய்வம் பிரத்யேகமாக தேர்ந்தெடுத்து அவர்கள் ஆசீர்வதிக்கின்றார். நான் உங்களோடு இருக்கின்றேன், இதோ என் தாய் மரியை உங்களுக்கு நான் தந்திருக்கேன் சொல்லிக்கொண்டு தெய்வம் உறுதிப்படுத்துகின்றார். நேசல் ப்ராப்ளம், மூக்கு சம்பந்தப்பட்டது சளி வந்து கொண்டே இருக்கும், அதிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். தலை பாரமாக இருக்கின்றது, இங்க வருகிறது நல்ல பாரத்தோடு இருந்தார்கள், ஆனால் இப்போது இல்லை, பூர்ண சௌக்கியம் பெற்றுக்கொண்டு அவர் இருக்கின்றார்கள். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்தில் சரியான போதுமான அங்கீகாரம் அவர்களுக்கு இல்லை. அந்த அங்கீகாரம் கிடைப்பதற்காக பல காரியங்கள் செய்கிறார்கள், தீய பழக்கத்துக்கு அடிமை விடுகின்றார்கள். தெய்வம் இதோ அது தேவையில்லை, அது தவறு என்று சொல்லிக்கொண்டு அந்த நபரை தெய்வம் எச்சரிக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா. பெருமூச்சும் கண்ணீரும் நிறைந்து பாவிகள் நாங்கள் நிற்கின்றோம். பெருமூச்சும் கண்ணீரும் நிறைந்து பாவிகள் நாங்கள் நிற்கின்றோம். மனுவுருவான வாக்கில் நம்மா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தாயே. மனுவுருவான வாக்கின் நம்மா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தாயே. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோம். உம் உதவி நாடி வந்தவர்கள் யாரும் கைவிடப்பட்டாரில்லை அம்மா. உம் உதவி நாடி வந்தவர்கள் யாரும் கைவிடப்பட்டாரில்லை அம்மா. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமே தேடி நாங்கள் பல மாதங்களுக்கு மேல் முழந்தால் இட முடியாத நபர் இதை முழந்தால் வெட்டி கொண்டிருக்கின்றார். தெய்வம் அவருக்கு அந்த சக்தியை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். காதில் நல்ல வேதனை இருந்தது, இப்போ அந்த வேதனை இல்லை, அது பூர்ணமாக சௌக்கியப்படுத்தி ஆசீர்வதித்திருக்கின்றார். கை உயர்த்த முடியாது நல்ல வேதனை, இது நபருக்கு அந்த தெய்வம் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். வேலை நிரந்தர ஒரு வேலை தெய்வம் கொடுத்து ஒரு நபரை தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். அவர் இன்டர்வியூ போயிருக்கின்றார், இது அவருக்கு அந்த வேலை தெய்வம் கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கின்றார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 மக்கள் இந்த ரொம்ப மாதமா முட்டி போடல, ஆனா இப்போ முட்டி போடாது யார் அது? ஒரு வருஷமும் முட்டி போடல. இப்ப என்ன சரிங்க? எழுந்திருக்க பாப்போம். கை வேதனை போயிச்சா பாருங்க, கை வலி போயிச்சா? 2 கை இப்படி உயர்த்தி தட்டி பாருங்க, வேதனை போயிச்சா? பிரைஸ் தி லார்ட். இப்போ நற்கணும் அதை பார்த்து மறுபடியும் முட்டி போடுங்க பார்ப்போம். நன்றி. வலி போயிச்சா? முட்டி போட்டாங்களா? பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மக்களே, இதாக உங்களுடைய மன்றாட்டுக்களை தெய்வம் ஏற்றிருக்கிற அடையாளங்கள். நாம் இறை ஆசிரை பெற்றுக்கொள்வோம். மண்புயர் மீதி சாட்சிகள் நீங்கள் அந்த இது சமயத்தில் நீங்கள் சொன்னாலே போதும். அந்த பிரேக் சமயத்தில் நீங்கள் சாட்சியை சொல்லிக் கொள்ளுங்கள். நாம் இப்போ முழுதால் வைத்துக் கொண்ட வண்ணமாகவே இறையாசிரியர் தெய்வவே நன்றி தெய்வவே என்று சொல்லிட்டு தாய் வழியாகவே அனைத்து விட்டு கொடுத்து கொண்டு பொறுத்துக்கொள் நாம் செவிப்போம்.
ஆமே. திரியேக தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவிடல் திரு ரத்தம் ஆகியவற்றும் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாய் இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். Praise the Lord. Hallelujah.